ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஹோல் வீட் பனானா டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பனானா எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பனானாவாக இருக்கணும். எந்த டைப் ஆஃப் பனானாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. அதே 1/4 கப் அளவுக்கு தான் இந்த லைன் அளவுக்கு எனக்கு வரும். நான் அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்ஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஆற வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேட்ஸ் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/3 கப் அளவுக்கு சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி பாப்பா கூட நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க ஸ்பேஷலாக வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு டேட்ஸ் எல்லாத்தையும். ஸோ டேட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் சொல்லலாம். நம்ம கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கேக்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனலி சம் சாக்கோ சிப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கேக் பேட்டரோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நான் இன்றைக்கி ஸ்லைஸ் கேக் மாதிரி தான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ப்ரெட் பேன் எடுத்துக்கிறேன். அதில் பட்டர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிரும். இப்போ ஒரு 350 டிகிரிக்கு ஒரு 50 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு டூத் பிக்கோட ஒரு ஸ்குவர்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். கேக்கை நம்ம கட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு மேலே ஹாஃப் வரைக்கும் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டீப் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேக் ரொம்பவே நமக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் டீப் கட் போட்டு அப்படியே சைடாக மூவ் பண்ணிக்கிறேன் கேக்கை. ஸோ ரொம்பவே நமக்கு சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணுறத பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், அந்த சாக்கோ சிப்ஸும் டேட்ஸும் சேர்த்து நமக்கு அந்த ஒரு டேஸ்ட், அந்த பனானா ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கனால இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பனானா டேட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.